தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில நாம பிள்ளைத்தமிழ் தொடர்பான வினாக்களை பார்க்கலாம். இது எந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சண்முகம் பிள்ளை அவர்களினுடைய சிற்றிலக்கியம், அதிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள் தான் இப்ப பார்க்கலாம். பிள்ளைத்தமிழுக்கு தொடக்கம் செய்து பாடியவர் யார்? பிள்ளைத்தமிழுக்கு தொடக்கம் செய்து பாடியவர் பெரியாழ்வார். பெரியாழ்வாரினுடைய திருமொழி தான் பிள்ளைத்தமிழுக்கு தொடக்கம் செய்து பாடப்பட்டது. நாச்சியார் திருமொழியில் சிறுமியர்கள் வேண்டும் திருமொழியாக இடம்பெற்றுள்ள தொடர். நாச்சியார் திருமொழியில சிற்றில் சிதையேல் அப்படிங்கக்கூடிய தொடர் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாச்சியார் திருமொழியில சிறுமியர்கள் வேண்டக்கூடிய இந்த தொடராக இடம்பெற்றிருப்பது சிற்றில் சிதையேல். அடுத்ததா, ராகவனுக்கு தாலாட்டு பாடலை தாலேலோ என பாடியவர் யார்? குலசேகர பெருமான். ராகவனுக்கு தாலாட்டு பாடலை தாலேலோ என பாடியவர் யார் அப்படின்னா குலசேகர பெருமான். திருமங்கை மன்னன் தம் பெரிய திருமொழியில் பாடும் பருவம் எது? சப்பானி பருவம். அப்போ இந்த இடத்துல திருமங்கை மன்னனுடைய பாடல் பார்த்தீங்கன்னா பெரிய திருமொழி, அதில் அவர் பாடக்கூடிய பருவம் பிள்ளைத்தமிழினுடைய சப்பானி பருவம் என்பதை பாடுகிறார் திருமங்கை ஆழ்வார். அடுத்ததாக, பிள்ளைத்தமிழ் என்னும் பிரபந்த வகை தோன்றுவதற்கு நிலைக்கலனாய் அமைந்த கலிங்கத்துப்பரணியின் பகுதி எது அப்படிங்கிறாங்க. பிள்ளைத்தமிழ் என்னும் பிரபந்த வகை தோன்றுவதற்கு நிலைக்கலனாய் அமைந்த கலிங்கத்துப்பரணியின் பகுதி கலிங்கத்துப்பரணியினுடைய அவதாரம் அப்படிங்கக்கூடிய பகுதி. பிள்ளைத்தமிழ் என்பதன் வேறு பெயர்கள் யாவை? பிள்ளைக்கவி, பிள்ளைப்பாட்டு, பிள்ளை திருநாமம். பிள்ளைக்கவியினுடைய வேறு பெயர்கள் பிள்ளைக்கவி, பிள்ளைப்பாட்டு, பிள்ளை திருநாமம். ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை? 7. ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் 7. சிற்றில், சிறுவரை, சிறுதேர் என்னும் ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு ஈடாக பெண்பால் பிள்ளைத்தமிழில் இடம்பெறும் பருவங்கள் யாவை? கழங்கு, அம்மானை, ஊசல். சிற்றில், சிறுவரை, சிறுதேருக்கு பதிலாக கழங்கு, அம்மானை, ஊசல். தொல்காப்பியத்தில் பிள்ளைத்தமிழ் பற்றிய குறிப்பு எந்த இயலில் இடம்பெற்றுள்ளது? தொல்காப்பியத்துல பிள்ளைத்தமிழ் பற்றிய குறிப்பு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருளதிகாரத்துல புறத்திணை இயல்ல சொல்லப்பட்டிருக்கு. பொருளதிகார புறத்திணை இயல் அப்படிங்கிறதுல பிள்ளைத்தமிழ் பற்றிய குறிப்பு இருக்கு தொல்காப்பியத்துல. பிள்ளைத்தமிழ் கூறுகள் அமைய பாடும் மரபை எந்த சொல் குறிப்பதாக நச்சினார்க்கினியர் குறிப்பிடுகிறார்? மருங்கு அப்படிங்கக்கூடிய சொல். பிள்ளைத்தமிழ் கூறுகள் அமைய பாடக்கூடிய மரபை எந்த சொல் குறிப்பதாக நச்சினார்க்கினியர் குறிப்பிடுகிறார்னா மருங்கு அப்படிங்கக்கூடிய சொல். அடுத்ததா, சாதகம் என்னும் பிரபந்தம் முதலாவதாக காணப்படக்கூடிய நூல்கள் எவை அப்படின்னா பன்னிருபாட்டியல், பிரபந்த தீபிகை, சதுரகராதி. இதுல எல்லாம் சாதகம்ங்கிற பிரபந்தம் முதல்ல இருக்கு. மேதகு, சாதகம், பிள்ளைப்பாட்டை அப்படிங்கக்கூடிய பாடல் வரி இருக்கு இல்லையா, அதுல வரக்கூடியது இந்த சாதகம் முதல்ல இருக்கக்கூடிய நூல்கள் பன்னிருபாட்டியல், பிரபந்த தீபிகை, சதுரகராதி. பிள்ளைக்கவி முதல் புராணம் ஈராக 96 தகைய என கூறக்கூடிய நூல் பிரபந்த மரபியல். பிள்ளைக்கவி முதல் புராணம் ஈராக 96 தகைய என கூறும் நூல் பிரபந்த மரபியல். அடுத்ததாக, பன்னிரு பாட்டியல், அதாவது பாட்டியல் நூல்களுள் முதன்மையானது எதுன்னா பன்னிரு பாட்டியல். பாட்டியல் நூல்களுக்குள்ள பழைமையானது அப்படின்னா பன்னிரு பாட்டியல். பன்னிரு பாட்டியல் பிள்ளைப்பாட்டை எவ்வாறு அடைவு செய்கிறது அப்படின்னா மேதகு, சாதகம், பிள்ளைப்பாட்டே என இரண்டாவதாக அடைவு செய்கிறது. பன்னிரு பாட்டில் பார்த்தீங்கன்னா மேதகு, சாதகம், பிள்ளைப்பாட்டே என இரண்டாவதாக பிள்ளைப்பாட்டை அடைவு செய்கிறது. பிரபந்த வகைகளில் முதல் இடம் பெறுவது பிள்ளைத்தமிழ். பிரபந்த வகைகள்ல முதலிடம் பெறுவது பிள்ளைத்தமிழ் தான். ஏன்னா சாதகம் முதல்ல வருது, அடுத்தது பிள்ளைத்தமிழ். பிரபந்த இலக்கணம் வகுத்துரைக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட்டியல் நூல்கள் தான் பிரபந்தத்தினுடைய இலக்கணத்தை சொல்லக்கூடியதா இருக்கு. பாட்டியல் நூல்கள் தான் பிரபந்தத்தோட இலக்கணத்தை வகுத்துரைக்கிறது. அடுத்ததாக, ஆண்டாள் பிள்ளைத்தமிழில் இடம்பெற்றுள்ள நோன்பு எது அப்படின்னா காமவேல் நோன்பு. ஆண்டாள் பிள்ளைத்தமிழில் இடம்பெற்றுள்ள நோன்பு காமவேல் நோன்பு. சிவயோக நாயகி பிள்ளைத்தமிழில் இடம்பெற்றுள்ள பருவம் கழங்காடுதல். கழங்காடுதல்ங்கிற பருவம் சிவயோக நாயகி பிள்ளைத்தமிழ்ல இருக்கு.
சிதம்பர பாட்டியல் கூறும் பிள்ளைக்கவி பருவம் எது அப்படின்னா 3 முதல் 21 ஒற்றை பெருதிங்கள் தனில் பிள்ளை கவியை கொள்ளே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கவி பருவத்தை சொல்லுது. 3 முதல் 21 3லேருந்து 21 திங்களுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றை பெரு திங்கள் ஒற்றைப்படை வரிசை எண்ணிக்கையில பிள்ளைக்கவி பருவம் பாடணும் அப்படின்னு சொல்லி சிதம்பர பாட்டியல் சொல்லுது. 5 ஆண்டு முதல் 7 ஆண்டு வரையிலும் பிள்ளைக்கவி பாடுதல் உண்டு அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய பாட்டியல் நூல்கள் வெண்பா பாட்டியல், நவநீத பாட்டியல். 5 ஆண்டு முதல் 7 ஆண்டு வரையிலும் பிள்ளைக்கவி பாடுதல் உண்டு என தெரிவிக்கக்கூடிய பாட்டியல் நூல் வெண்பா பாட்டியலும் நவநீத பாட்டியலும். சிறு காவியத்தின் அங்கமாக பிள்ளைத்தமிழ் மரபை ஒட்டி புதுமையை தோற்றுவித்தவர் யார்? சிறு காவியத்தின் அங்கமாக பிள்ளைத்தமிழ் மரபை ஒட்டி ஒரு புதுமையை ஏற்படுத்தியது மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களினுடைய பிள்ளைத்தமிழ் நூலினுடைய அமைப்பு எவ்வாறு இருந்தது? காப்பு முதல் சிறுதேர் வரையிலான 10 பருவம் குறித்து 10 விருத்தத்தாலான பதிக பாமாலை 10 பருவம் குறித்து 10 விருத்தத்தாலான பதிக பாமாலை அமைப்பு யாருடையதுன்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. பருவத்திற்கு ஒரு பாடல் வீதம் 10 பாடல்களை கொண்ட பிள்ளைத்தமிழ் நூல்கள் எவை? டாக்டர் வாசு செங்கல்வராய பிள்ளை அவர்கள் இயற்றிய திருஞான சம்பந்தர் பிள்ளைத்தமிழ், பாலகவி முத்துக்கோ ராமன் பாடிய திருநாவுக்கரசர் பிள்ளைத்தமிழ், திராவிட கவிமணி முத்துசாமி ஐயர் பாடிய மணிவாசகர் பிள்ளைத்தமிழ். 10 பாடல்களை கொண்ட பிள்ளைத்தமிழ் நூல்கள். வாசு செங்கல்வராய பிள்ளை இயற்றிய திருஞான சம்பந்தர், அப்போ திருஞான சம்பந்தர் பிள்ளைத்தமிழை எழுதினது செங்கல்வராய பிள்ளை. பாலகவி முத்துக்கோ ராமன் திருநாவுக்கரசர் பிள்ளைத்தமிழ், திராவிட கவிமணி முத்துசாமி ஐயர் மணிவாசகர் பிள்ளைத்தமிழ். இதெல்லாம் பருவத்துக்கு ஒரு பாடல். இப்போ காப்புன்னா அதுக்கு ஒரே ஒரு பாடல் தான். அது மாதிரி 10 பாடல்களை கொண்ட பிள்ளைத்தமிழ் நூல்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்ன நம்ம மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, அப்புறம் இப்போ நம்ம குறிப்பிட்ட இந்த செங்கல்வராய பிள்ளை, கோ ராமன், முத்துசாமி ஐயர் இவங்க எல்லாம் பாடினது தான் நம்ம நால்வர் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்கிறோமா. அடுத்தது பாருங்க, பருவத்துக்கு 3 பாடல்கள் மட்டும் காணப்படக்கூடிய பிள்ளைத்தமிழ் நூல்கள் சின்னப்ப நாயக்கர் அவர்களினுடைய பழனி பிள்ளைத்தமிழ், பருவத்துக்கு 3 பாட்டு. பாலகவி முத்து கோ ராமனுடைய குருவாயூரப்பன் பிள்ளைத்தமிழில் 3 பாடல் இருக்குது. சரியா? பாலகவி முத்து கோ ராமன் அவர்களினுடைய குருவாயூரப்பன் பிள்ளைத்தமிழ். அது முன்னாடி நம்ம பார்த்தது திருநாவுக்கரசர் பிள்ளைத்தமிழ். சிவஞான யோகிகள் சரித்திரத்தை பாடினது மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இப்போ பருவத்துக்கு 3 பாடல் அப்படின்னா சின்னப்ப நாயக்கரனுடைய பழனிக்கு 3 எழுத்துலையா, ஸோ பழனி பிள்ளைத்தமிழில் 3 பாடல் தான் பருவத்துக்கு. பாலகவி முத்து கோ ராமன் பார்த்தீங்கன்னா குருவாயூரப்பனுடைய பிள்ளைத்தமிழில் 3 பாடல் தான் எழுதியிருக்கிறாரு. பருவத்திற்கு 7 பாடல்களை கொண்ட பிள்ளைத்தமிழ் நூல்கள். மல்லையூர் சிற்றம்பல கவிராயர் பாடிய சிவத்தெழுந்த பல்லவன் பிள்ளைத்தமிழ், மல்லையூர் சிற்றம்பல கவிராயர் பாடிய சிவத்தெழுந்த பல்லவன் பிள்ளைத்தமிழில் பருவத்துக்கு 7 பாடல்கள் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. பருவத்துக்கு 5 பாடல்கள் மட்டுமே காணப்படக்கூடிய பிள்ளைத்தமிழ் நூல் சிவஞான முனிவர் பாடிய கலசை செங்கழுநீர் விநாயகர் பிள்ளைத்தமிழ். சிவஞான முனிவர் அவர்களினுடைய விநாயகர் பிள்ளைத்தமிழில் பருவத்துக்கு 5 பாடல் இருக்கு. பருவத்துக்கு 7 பாட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மல்லையூர் சிற்றம்பல கவிராயரோட சிவத்தெழுந்த பல்லவன் பிள்ளைத்தமிழ். 5 பாடல் இருக்கிறது செங்கழுநீர் விநாயகர் பிள்ளைத்தமிழ், சிவஞான முனிவர் அவர்கள் பாடினது அது. அடுத்ததான் நம்ம பார்க்குறது நவநீத பாட்டியல் கூறாத தெய்வங்களினுடைய பெயர். திருமகள், நாமகள், சந்திரன் இந்த தெய்வங்களினுடைய பெயர் குறிப்பிடப்படலை நவநீத பாட்டியல்ல. நித்தமும் சாத்தப்படும் எண்ணெய் காப்பையே காப்பாக கொள்ளுமாறு பாடியவர் அது எந்த பிள்ளைத்தமிழில் இடம்பெற்றுள்ளது? மு கோ ராமன் அவர்களினுடைய குருவாயூரப்பன் பிள்ளைத்தமிழ். பார்த்தீங்கன்னா நித்தமும் சாத்தப்படக்கூடிய எண்ணெயையே காப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாடியிருக்காங்களாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த நவநீத பாட்டியலில் கூறாத தெய்வங்கள் 3. இதில் பன்னிரு பாட்டில் எத்தனை தெய்வங்களை குறிப்பிடுகிறது? நவநீத பாட்டில் இந்த 3ஐ தவிர்த்து எத்தனை தெய்வங்களினுடைய பெயரை குறிப்பிடுது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். காப்பு பருவத்தில் எந்த தெய்வத்தை துதித்து போற்றி வணங்க வேண்டும் அப்படிங்கிறது மரபாக இருந்துச்சுன்னா திருமால். காப்பு பருவத்தில் எந்த தெய்வத்தை துதித்து போற்றி வணங்க வேண்டும்ங்கிறது திருமால் அப்படின்னு இருந்துச்சு. காப்பு முதலெடுக்கும் கடவுள் தானே
பூக்கமழ் துழாய் முடி புனைந்தோனாகும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் பன்னிருபாட்டியல். காப்பு முதலெடுக்கும் கடவுள்தானே பூக்கமழ் துழாய்முடி புனைந்தோனாகும் என்ற வரி பன்னிருபாட்டியல்ல இடம்பெற்றிருக்கிறது. என்னோட இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா என்னோட இந்த முயற்சிக்காக ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.